வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளா ஒரு ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எந்த மெஷரிங் கப் வச்சு அளக்க போறது இல்ல. இதுல எந்த ஒரு டைரி ப்ராடக்ட்ஸும் நான் யூஸ் பண்ணல. ரொம்ப குறைவான இன்கிரீடியன்ஸ் வச்சு மெஷர்மெண்ட் கப் இல்லாம எப்படி ஒரு சூப்பரான கேக் செய்யலாம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சூப்பரான கேக் எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேக் டின்னை ரெடி பண்ணிக்கலாம். இந்த கேக் டின்ல நம்ம கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் ஈவனா ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுல கொஞ்சமா மைதா மாவை நம்ம டஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் மைதா ஈவனா படுற மாதிரி டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எக்ஸஸா இருக்கிற மைதா மாவை நம்ம கீழே தட்டிடலாம். இப்போ நம்மளோட டின் ரெடி. இது இருக்கட்டும் ஒரு சைடு. இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நாம இன்னைக்கு எந்த மெஷரிங் கப்ஸும் யூஸ் பண்ண போறது இல்லை. மெஷர் பண்ணி போடுறதுக்கு இந்த மாதிரி ஸ்பூன் தான் எடுத்துக்க போறோம். இந்த டைப் ஸ்பூன் எல்லார் வீட்லயும் கண்டிப்பா இருக்கும். டீஸ்பூன் அந்த அளவுக்கு ஸ்பூனு. இந்த ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஸ்பூன்ல தான் நம்ம இன்னைக்கு அளந்து போட போறோம். இப்போ இந்த பவுல்ல நம்ம ஒரு 10 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்க போறோம். இந்த மாதிரி 10 ஸ்பூன் அப்படின்னு கேட்கும் போது நீங்க உங்களுக்கு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க இதை ஒரு கப்ல அளந்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவு தான் வரும். 3 ஸ்பூன் ஊத்திருக்கோம். 4 5 6 7 8 9 10 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். இப்போ இது பொடி பண்ண சர்க்கரை அதே ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் நான். அதே ஸ்பூன்ல இப்ப என்ன பண்றோம்னா இந்த மாதிரி ஹீப்டா நம்ம லெவல் பண்ணாம இந்த மாதிரி ஹீப்டா ஒரு 8 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்க போறோம். இதுல 1 2 3 4 5 6 7 8 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி மிக்சியில நல்லா போட்டு பொடி பண்ணி இந்த சர்க்கரையை சேர்த்திக்கோங்க. இப்போ இதை ரெண்டையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். இந்த எண்ணெயோட சேர்த்து இதுக்கு பேர் க்ரீமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டரோட நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா அது ஒரு மாதிரி க்ரீமியான டெக்ஸ்சருக்கு வரும். இதுல நம்ம எண்ணெய் தான் விட்டுருக்கோம், அதனால அந்த மாதிரி டெக்ஸ்சருக்கு வராது. ஆனாலும் இதை நல்லா நீங்க பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு. ஒரு 5 நிமிஷம் பக்கமா நம்ம அடிச்சிருக்கோம். இந்த ப்ராசஸ் நீங்க மிக்சியில போட அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிக்சியில போட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இப்போ இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஒரு 5 ஸ்பூன் தண்ணி சேர்த்திக்க போறோம். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் 4 5 ஸ்பூன் தண்ணி. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாமே ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். எதுவும் சில்லுன்னு அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. சில்லுனோ சூடாவோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எல்லாமே ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை எண்ணெய் எல்லாம் இந்த தண்ணியில ஈவனா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் விடுவோம். அப்புறமேட்டு இது பத்தாது. அப்புறமேட்டு எவ்வளவு தேவையோ அவ்வளவு விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம இதுல ட்ரை மிக்சர்லாம் ஆட் பண்ண போறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு சலிக்கிறது வச்சுக்கோங்க மேல. இப்போ அதே ஸ்பூன்ல நம்ம சர்க்கரை எப்படி ஹீப்டா அளந்தோமோ அந்த மாதிரி மைதா மாவையும் ஹீப்டா அளந்துக்கோங்க. 12 ஸ்பூன் நம்ம அளந்து போட்டுக்க போறோம். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஸ்பூன். இது பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடரை நான் லெவல் பண்ணி எடுத்திருக்கேன். ஹீப்டா இல்ல. இந்த ஸ்பூன்ல எடுத்துட்டு இப்படி லெவல் பண்ணி எவ்வளவு வருதோ அந்த அளவு மட்டும் பேக்கிங் பவுடர் போடுங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ற குக்கிங் சோடா. இது லெவல் பண்ணி 1/2 டீஸ்பூன். ஒரு முழு டீஸ்பூன் எடுத்து லெவல் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து பாதியை தள்ளிட்டு பாதி மட்டும் போட்டுக்கோங்க. இப்ப அதையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இதை இப்படியே சலிச்சு இதுக்குள்ள போட்டுடலாம். நம்ம ஏதாவது கட்டிகள் இருந்துச்சுன்னா கட்டி இல்லாம இந்த மைதா இதுல விழுவதுக்காக. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம விஸ்க் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டுலா வச்சு இதை ஃபோல்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்துனதுக்கு அப்புறம் ரொம்ப விஸ்க் பண்ணோம்னா ரொம்ப நேரம் நம்ம மாவை மிக்ஸ் பண்ணோம்னாலும் உங்களுக்கு கேக் கரெக்டா ரைஸ் ஆகாது. அதனால பெட்டர் இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டுலா வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஊத்திருக்கிற தண்ணி பத்தாது. நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்த போறோம்.
இதை ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாம, அப்புறமேட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கெட்டியா இருக்குதான இந்த மாவுன்னு பாத்தீங்களா? இப்போ வந்துட்டு நம்ம இதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போறோம். திருப்பியும் நம்ம ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அதே ஸ்பூன்ல 2 3 4 5 ஸ்பூன் தண்ணி. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேக்கோட பேட்டர் வந்துட்டு ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதாவது நம்ம மேல இருந்து எடுத்து ஊத்துனோம்னா ரிப்பன் மாதிரி விழணும். அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சில பேக் ஆகும் அழகா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இவங்க இதுதான் ரிப்பன் கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி பட்டையா விழுது பாருங்க, இதுக்கு பேர் தான் ரிப்பன் கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சில நமக்கு பேட்டர் இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ரொம்ப 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 முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம இதுல வந்துட்டு பாலோ தயிரோ அதெல்லாம் எதுவும் ஆட் பண்ணல. அதனால நம்ம போட்டுக்கிற பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ ஆக்டிவேட் ஆகிறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு புளிப்பான விஷயம் தேவை. அதுக்காக நம்ம வந்துட்டு வினிகர் ஆட் பண்ண போறோம். இப்போ இதுல வினிகர் வந்துட்டு நம்ம எவ்வளவு ஆட் பண்ணோம்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணணும். 1 டீஸ்பூன் பிளஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணி உடனடியா நம்ம பேக்கிங்க்கு வச்சிடணும். ரொம்ப நேரம் வெளியில வச்சிருந்தோம்னா அந்த ஆக்டிவேஷன் ப்ராசஸ் வந்து நடக்காது. இப்போ இந்த வினிகரோட சேர்த்தியும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த கேக் டின்ல நம்ம இந்த பேட்டரை வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்துட்டு லைட்டா டேப் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு பேனை ஹீட் பண்றதுக்காக ப்ரீ ஹீட் பண்றதுக்காக நான் 10 நிமிஷம் முன்னாடியே அடுப்புல வச்சுட்டேன் லோ ஹீட்ல. இப்போ நல்லா சூடாயிடுச்சு நம்மளோட பேன். கேக் டேனை தூக்கி உள்ள வச்சிடலாம். இது மேல இந்த மாதிரி கீழே ஒரு பிளேட் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுக்கோங்க, இல்ல ஒரு கப்பை கூட நீங்க தலைகீழா கவுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை வந்துட்டு மூடி வச்சிடலாம். இந்த ஓட்டையை ஒரு கிராம்பு வச்சு நான் மூடி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது வச்சு அடைச்சு வச்சிருங்க, அப்பனா சீக்கிரமா பேக் ஆகும் ஈவனா. அதுக்காக இப்போ லோ ஃபிளேம்ல நம்ம கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் பேக் பண்ண போறோம். இடையில வந்துட்டு நீங்க அடிக்கடி ஓபன் பண்ணி பார்க்க கூடாது. அடிக்கடி ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் கேக் வந்துட்டு மேலே எலும்பி வரும், அதுக்கப்புறம் சென்டர்ல வந்துட்டு அப்படியே டீப் ஆயிடும். அதனால அடிக்கடி ஓபன் பண்ணி பார்க்காதீங்க. மினிமம் 25 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க லோ ஃபிளேம்ல. இப்போ இது குக் ஆகட்டும், பேக் ஆகட்டும், நம்ம அப்புறமேட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம கேக் பேக் பண்ண வச்சு 40 நிமிஷம் ஆச்சு சரியா. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். நல்லா ஏர் பபிள்ஸ் தெரியுது, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கோ இல்லைன்னா கத்தியோ வச்சு இந்த சென்டர்ல குத்தி பாருங்க. சென்டர்ல தான் கடைசியா வேகும் கேக்ல. சென்டர்ல ஈவனா குக் ஆயிருந்ததுன்னா நல்லா குக் ஆயிடுச்சு எடுத்து பாருங்க. ஒன்றும் ஒட்டலை நம்மளோட டூத் பிக்ல. நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்து நம்ம ஆற விட்டுலாம். நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதை டீமோல்ட் பண்ணலாம். சுட சுட டீமோல்ட் பண்ணோம்னா கேக் வந்துட்டு கீழே ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம பேன்ல இருந்து வெளியில எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இதை என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சிருங்க. அப்பனா உங்களுக்கு வந்து கேக் வந்து மேலே ட்ரை ஆகாம இருக்கும், சாஃப்டாவே இருக்கும். அதுக்காக ஆற வரைக்கும் இப்படியே மூடி வச்சிருங்க, இந்த மாதிரி ஒரு டவல் போட்டு. இப்போ நம்மளோட கேக் ஆறி இருக்கும், நம்ம எடுத்து பார்ப்போம். என் கை பொறுக்கிற சூட்டுக்கு ஆறிடுச்சு நம்மளோட கேக்கை. இப்போ என்ன செய்யலாம்னா இந்த ஓரத்தை வந்துட்டு லைட்டா இந்த மாதிரி லூசன் பண்ணி விட்டுருங்க. மாதிரி ஒரு பிளேட்டை கவுத்தி நம்ம வந்துட்டு டர்ன் பண்ணலாம். இது பாருங்க நம்மளோட சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. கேக்கை நம்ம இப்போ வெட்டி பார்க்கலாம், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்க செம்ம சாஃப்டான, எவ்வளோ ஹோல்ஸோட இருக்கு பாருங்க இந்த கேக்கு. இப்போ கேக் மேலே நான் சும்மா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக டூட்டி ஃப்ரூட்டி தூவி வச்சிருக்கேன். நீங்கள் வந்துட்டு இந்த கேக் செய்யும் போதே உள்ளே கூட டூட்டி ஃப்ரூட்டி போட்டு செய்யலாம், ஒரு ஃப்ரூட் கேக் மாதிரி. அதுவும் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு சிம்பிளாக ஒரு கேக் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எதுவும் போடலை, ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷனுக்காக மேலே மட்டும் போட்டிருக்கேன். இந்த கேக் பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம பாலெல்லாம் விடலை, தயிர் விடலை, எதுவுமே விடலை, ஆனால் கூட எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க. இந்த சூப்பரான சாஃப்டான ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்ததுல. கண்டிப்பா இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.